ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம வந்து வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்னு நான் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கேஸ்டிங் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு இன்புட் கெட் பண்ணுறது என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம காமனாக யூஸ் பண்ண அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நான் ஒரு 7 எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு நம்ம இன்னைக்கு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல நம்ம ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்டிங் என்னன்னு பார்க்க போகிறோம். கேஸ்டிங்னா உங்களுக்கு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறத கேஸ்டிங் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிற ஒரு டேட்டா டைப்பை இன்டிஜராகவோ இல்லை இன்டிஜராக இருக்கிற டேட்டா டைப்பை ஃப்ளோட்டாவோ, அதுக்கு நம்ம டேட்டா டைப்னு ஆல்ரெடி முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம். அந்த டேட்டா டைப்பை நம்ம வேறு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறத கேஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கேஸ்டிங் வச்சு ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பைத்தான் ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் அ ஸ்ட்ரிங் s equal to 1 2 3 into integer and print its type. ஓகே, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அந்த வேரியபிளில் ஸ்ட்ரிங்கில் உள்ள வந்து ஸ்ட்ரிங்கில் நம்ம 1 2 3ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதை என்ன பண்ணுறோம்னா, நம்ம இன்டிஜர் டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதோட டைப் என்னன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இங்கே அவுட்புட்டில் கிளாஸ் இன்டர்ன் உள்ள ஷோ ஆயிருக்குல்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம s is equal to 1 2 3ன்னு கொடுத்துடலாம். ஸ்ட்ரிங்கில் நம்ம டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட் எதில் கொடுத்தாலுமே உள்ளே இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும், லெட்டர்ஸ், வேர்ட்ஸாக தான் எடுத்துக்கும். அதே நம்ம அந்த கொட்டேஷனுக்கு வெளியே கொடுக்கறது எல்லாமே இன்டிஜர் டைப்பாக தான் எடுத்துக்கும். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கேன். ஏன்னா நம்மளால டைனாமிக்கல் டைப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம இங்கே இந்த ஸ்ட்ரிங்குன்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல. பட் நம்ம கேஸ்டிங் பண்ணும்போது ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம அந்த டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஷனில் கொடுத்த மாதிரி given s is equal to 3, the output should be class into நம்மளுக்கு ஷோ ஆகணும். இப்போது இதை நம்ம டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதோடைய டைப் என்னன்னு பார்க்கலாம். print type s. ஓகே, print டைப்னு கொடுத்து அதோடைய டைப் நம்மளுக்கு ஷோ ஆகும். போன கிளாஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோட டைப் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? இந்த str இருக்கிறத இன்டிஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இன்டிஜராக நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல இந்த டேட்டா டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இன்ட்னு ஒரு கீவேர்டு ஆட் பண்ணணும். நாட் அ கீவேர்ட், சாரி, இது வந்து டேட்டா டைப். இன்ட்னு டேட்டா டைப்பை நம்ம முன்னாடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ இன்ட்டு நம்மளுக்கு ஷோ ஆயிடுச்சு. இந்த ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறதை தான் நம்ம கேஸ்டிங் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன். இப்போ a is equal to 10ன்னு கொடுத்துருக்கலாம். b is equal to ஸ்ட்ரிங்கில் ஒரு 20ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ print a plus b. நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகும்போது 13 பிரிண்ட் ஆகும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்குது. நம்ம இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு எரர் ஷோ ஆகும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைப் எரர். அப்புறம் டைப் எஸ் ப்ளஸ் இன்டர்ன் ஸ்ட்ரிங். ஓகே, ஒரு இன்டிஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது, நம்மளுக்கு எரரில் ஷோ ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கேஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே இன்டர்ன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 13 ஷோ. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கேஸ்டிங் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்புட் கெய்னிங், இன்புட் கெட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்புட் கெட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ நீங்கள் டைப் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணுறத கம்ப்யூட்டரில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இன்புட். அதை தான் நம்ம இன்புட்னு சொல்லுவோம். நம்ம இந்த a is equal to 10, b is equal to 20 நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்தோம். அதனால நம்மளுக்கு 13 பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஏக்கும் பிக்கும் நீங்கள் கொடுக்குற வேல்யூவை ஆட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வரணும். இதை தான் நம்ம இன்புட் கெய்னிங் சொல்லுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்க. ஒரு ப்ரோக்ராம் a is equal to input, b is equal to இந்த இன்புட் கீவேர்டு தான் நம்மளுக்கு இன்புட் நம்ம கிட்ட இருந்து கெட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பிரிண்ட்ல a, b.
நம்மளுக்கு ஹாய் பாய் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொடுத்த ஹாய் நம்மளுக்கு ஏல ஸ்டோர் ஆகும். ரெண்டாவது கொடுத்த பாய் நம்மளுக்கு பில ஸ்டோர் ஆகும். இந்த ஏல ஸ்டோர் ஆனது ஏல பிலையும் ஸ்டோர் ஆனதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே எப்படி இது நடக்குதுன்னா, யூசரோட இன்புட்டை கெட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. இதை தான் நம்ம கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏன்னு ஃபர்ஸ்ட் ஒரு 1ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, இப்போ 2ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 2 ஆட் ஆகி நம்மளுக்கு 3ன்னு வருது. இதை நம்ம கொடுக்குற வேல்யூ எடுத்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் வருது. இதுதான் நம்ம வந்து இன்புட் கெயினிங் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்ம நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏக்கு 10, பிக்கு 20. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏவையும் பியும் பிளஸ் பண்ணியிருக்கோம். ஏவோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கோம், பியோட வேல்யூ 20ன்னு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 2 ஆட் ஆகி 30 தானே பிரிண்ட் ஆகணும். பட் நம்மளுக்கு 10 20ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னா, பைத்தானில் யூஸரோட இன்புட் வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். யூஸரோட இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காகவே தான் எடுத்துக்கும். இந்த 10யும் 20யும் அது எப்படி எடுத்துருக்குன்னா, அந்த டபுள் கோட்குள்ள 10ம் டபுள் கோட்குள்ள 20ன்னு எடுத்திருக்கும். அப்போ 2 ஸ்ட்ரிங் நம்மளுக்கு ஆட் ஆகும்போது, இப்போ ஹாய் பாய் நம்மளுக்கு போட்டு காமித்தல, ஹாய் பாய்னு பக்கத்தில் பிரிண்ட் ஆச்சு. சேம் கான்செப்ட்ல எங்களுக்கு ஸ்ட்ரிங்காக எடுத்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்புட் கெயின் பண்ணும்போது கேஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம். கேஸ்டிங் யூஸ் பண்ணி இந்த டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்டிஜருக்கு மாற்றி நம்ம 13 கொண்டு வர போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, யூஸரோட இன்புட்டுக்கு முன்னாடி என்ன டைப் இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம், இன்டிஜர் டைப். முன்னாடி இன்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 10 ஓகே. இப்போ நம்மளுக்கு 13 ஷோ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கேஸ்டிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும், இன்புட் கெட் பண்ணுறதுன்னு எப்படி புரிஞ்சிருக்கும், அந்த இன்புட்டில் இருக்கிற டேட்டா டைப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஐடியா வந்துருக்குங்களா? ஓகே. இப்போது நம்ம எக்ஸாம்பிள்லேயே நம்ம 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு 4 கொஸ்டின் அங்கே வச்சுருக்கேன். இது உங்களுக்கு அடிஷன் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஷோ இந்த சேம் ப்ரோக்ராம் தான் ஆட் பண்ணுறது 2 வேல்யூவை சேம் கான்செப்டில் தான். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம ப்ளஸ் பதிலாக ஸ்டார் கொடுப்போம், டிவிஷனுக்கு ஸ்லாஷ் கொடுப்போம், சப்ராக்ஷனுக்கு மைனஸ். இது உங்களுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் பண்ண முடியும். ஓகேவா? அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துன்னு பார்க்கலாம். ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் that takes 2 numbers as an input and perform addition, subtraction, multiplication, division on them, display the result. ஓகே. யூசர் கிட்ட இன்புட் வாங்கி நம்மளுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு ஷோ ஆகணும்னு போட்டிருக்கு. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ரோக்ராம் பண்ணி காட்ட பாருங்கள். ஸோ 2 இன்புட் வாங்கணும். நம்ம என்ன டைப்பில் இன்புட் வாங்க போகிறோம், இன்டிஜர் டைப். ஸோ நம்ம இன்டிஜர் டைப்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 2 இன்புட் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே. இப்போ சின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க, அதில் ஏ ப்ளஸ் பி. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ஏல கொடுக்குற இன்புட்டு பியில் கொடுக்குற இன்புட்டை ஆட் பண்ணி நம்மளுக்கு சியில் சேவ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனா. ஓகே. பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டாப் பி. அடுத்து இ. இதே மாதிரி தான் நம்ம 4 ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ் பி. ஓகே. இப்போ இந்த 4த்தையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பிரிண்ட் இப்போ நம்ம ஒரு 2 டிஜிட் கொடுத்து பார்க்கலாம். 2 4 680.5 -2. ஓகே. நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12 3 கொடுத்துருக்காங்களோ. ஒன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 12 3. ஓகே. 15 36 4.09 நம்மளுக்கு வந்துச்சு. பட் இந்த இடத்துல முன்னாடி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்
நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் எப்படி நம்ம இந்த அவுட்புட்டுக்கு முன்னாடி கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பிரிண்ட் சி இதை எடிட் பண்ணிக்கிறேன். அடிஷன் நம்ம இப்போ ஸ்ட்ரிங்குக்குள்ள என்ன கொடுத்தாலுமே பிரிண்ட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலுமே அது அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஒன்று நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்காம வெறும்னு ஏபின்னு கொடுத்தோம்னா நம்ம ஏல என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே நம்மளுக்கு அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அடிஷன் சொல்லிட்டு நம்ம அடிஷனுக்கு என்ன கொடுத்துருக்கோம், சி. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன் நம்மளுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆகிடும். பட் இந்த இடத்துல நம்ம இவ்வளோ டைம் பிரிண்ட்னு சொல்லிட்டு எல்லா டைமும் நம்ம பிரிண்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம். பட் நான் ஃபியூச்சரில் இது சிங்கிள் லைனில் எப்படி நம்ம இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸில் கேஸ்டிங், இன்புட், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஒரு சிம்பிள் கிளாஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டட் கிளாஸஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.